இன்னைக்கு நாம 2005 வருஷம் ரிலீஸ் ஆன தி ஸ்கெலட்டன் கீ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட புலன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு வீட்டுல ஹோம் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்க்க போனவங்க வேலையை மட்டும் தானே பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டை நடக்கிற தப்பு என்ன, மர்மம் என்ன அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தேட தேட படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட ட்விஸ்டுகள் வருது. அது மட்டும் இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க, அதுக்கு யாராலுமே எதிர்பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தோட கதையத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு வயசான நபரை தான் காட்டுறாங்க. அவருக்கு பக்கத்துல நர்சிங் வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு கதை இருக்கு. அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு சின்ன பிள்ளை இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு போல இருக்கு. அதனால அப்பா பாத்துக்க முடியல, அப்பா கிட்ட நம்ம அன்பை செலுத்த முடியல. அதனால வயசானவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காகவே நர்சிங் படிச்சுட்டு ஒரு அனாத ஆசிரமத்துல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கிறா. இப்ப இந்த பெரியவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தால அவருமே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிட்டாரு. இதனால அவரோட சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவரோட டெட் பாடி வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, அதுக்கு அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, அவர் எடுத்துட்டு போய் நாங்க என்னங்க பண்ண போறோம், நீங்களே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டானுங்க. இது மொதவாட்டி கிடையாது. இதே மாதிரி கேட்கப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏற்கனவே ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனா தான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தா. இங்க நடக்கிற கொடுமைகள்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேல இங்க வேலை பார்க்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நேரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் நர்ஸா வேலைக்கு இருக்கு, நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு கரைய அந்த அட்ரஸ் பார்த்துட்டு, ஏண்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள நடு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க ஏண்டி போற, அது மட்டும் இல்லாம படிச்சு வந்த நர்ஸ் வேலை, இங்க இருந்தோமா ஏதாச்சும் 2 பேஷண்ட பார்த்தோமா, வர சம்பளத்துல இருந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு இப்ப அங்க போனீங்கன்னா கேட்கப்பட்ட வேலைகள் கொடுப்பாங்க, வீட்டு வேலையே நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்காம மறுநாளைக்கு என்ன பண்றாங்க, காரை எடுத்துட்டு நேரா அந்த வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கு, பெரிய வீடு. ஏன்னா வீட்டு வாசல இருந்து கூப்பிட்டா யாருக்குமே காது கேட்காது போல இருக்கு. ஹீரோன் என்ன பண்றா, கதவு திறந்துட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. வீட்டை திறந்து நடுகாலுக்கு போயிட்டு வீட்டு பின்பக்கம் போய் பார்த்தா ஒரு வயசானமா என்ன பண்றாங்க, வீல் சேர்ல அவங்க கணவர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உரி வெட்டிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பொண்ணை பார்த்துட்டு யாருமானு சொல்லி கேட்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு லாயர் வந்திருக்காரு. வந்ததுமே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா இந்த பொண்ணு முதல்ல வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. அவரே அதை மறந்துட்டாரு போல இருக்கு. இப்ப இந்த பொண்ணை பார்த்ததும் எல்லாத்தையுமே சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வயசானவருக்கு எப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாரு. ஒரு நாள் ஒரு மாடிக்கு ஏதோ ஒரு வேலையை போனாராம். அங்க என்னத்தை பார்த்து பயந்தாருன்னு தெரியல, திடீர்னு கை காலம் இழுத்து போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீல் சேர்லயே படுத்த படிக்க தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அடுத்தது கீரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா கிட்ட பேச போகும்போது அப்ப அந்த பாட்டியம்மா இந்த வக்கீல வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. யாரா நீ ஏதோ ஒரு பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இவ மூஞ்ச பாரு, மூஞ்ச பார்த்தாலும் திருட்டுக்களை தாண்டவ மாறுது அப்படின்ற மாதிரியும், இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா, முன்னாடி இருந்த பொண்ணு மாதிரி சொல்லாம கொள்ளாம போடி போயிடுவான்றப்ப ஹீரோயின் அதை காதுல வாங்கிட்டு என்ன சொன்னீங்க, போனா போதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி வந்தா இன்னமும் ரொம்ப பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது அந்த லாயர் பின்னாடியே போயிட்டு, ஏமா ஏதோ ஒரு வயசான கிளவி தெரியாதனமா பேசிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தா சுயநிலையில கூட கிடையாது, ஏமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சொன்னா கேளுமா இந்த இடத்துல வேலை பாருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அது இருக்கட்டும் சார், எதுக்கு சார் முதல்ல அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனா அதை சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னா, ஏமா இந்த மாதிரி தொணத்தொணன்னு பேசிட்டு இருந்தா யாருமா வேலைக்கு இருப்பா, அதான் போயிட்டாங்க, தயவு செஞ்சு நீ இந்த கொஞ்ச நாள் இந்த வீட்டு வேலையை பாத்துக்கமா, போக போக உனக்கே பழக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு என்னன்னா இந்த பொண்ணு இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போனோம் அப்படின்றதான் இவரோட எண்ணம் போல இருக்கு. இருந்தாலும் அந்த கிளம்பி இப்படி பேசிட்டாலே அப்படின்றப்ப வீடுமா ஏதோ வயசான பாட்டியம்மா ஏதோ ஒரு பேச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வந்து பாத்திரம் அந்த வேலைக்கு வர வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு. அடுத்த ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி வராங்க. அப்படி வரும்போது காருக்கு பெட்ரோல் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்துறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு பணம் கொடுக்கணும்ல, சுத்தி முத்தி பார்த்தா எவனுமே காணோம். நாளைக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்க அந்த வீட்டு கிட்ட போறாங்க. அங்க வீட்டுக்குள்ள போனதுமே வீட்டுக்குள்ளுமே யாரும் காணோம். யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் போது டக்குன்னு ஒரு கிளவி, கண்ணு தெரியாத ஒரு கிளவி கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சு நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்து கிரண் பயந்துட்டாங்க. உடனே அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த கிளவியோட மருமகளா இல்ல மகளான்னு தெரியல, அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு அந்த கிளையும் கூட்டிட்டு போக கீரன் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்து பயந்துட்டு, ஏன்னா இது குடும்பமா என்னடா இது திடீர்னு வந்து பயமுத்துறீங்க, என்னடா போட்ட பெட்ரோலுக்கு காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா காரை எடுத்துட்டு நேரா அந்த பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. அவங்களோட பெட்ரூம் பாக்குறாங்க. பெரிய பெட்ரூம் கிடையாது, ஒரு சின்ன நார்மலான பெட்ரூம் தான். அங்க அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே என்ன பண்றாங்க, அப்படியே இவங்க தங்கிட்டு இருக்க அந்த வீட்டை ஒரு சுத்தி பாக்குறாங்க. வீடு முழுக்க வந்து பார்த்தா கண்ணாடி வைக்கிறதுக்கான இடம் இருக்கு, பட் கண்ணாடி இல்ல. எதுக்கு இந்த வீடு முழுக்க கண்ணாடி இல்ல, முதல்ல அதை அந்த பாட்டியம்மா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த தாத்தாவை போய் பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய்
தாத்தா அந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா படுத்து இருக்கிறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருட்டாகுது. டக்குன்னு அந்த பாட்டியம்மா போகும்போது டக்குன்னு இந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா கிரண் கையை பிடிக்கிறாரு. ஜோக்ல கை கால விளங்காம படுத்துட்டு இருந்த இவரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட கையை பிடிச்சாரு அப்படின்னு தெரியல. டக்குன்னு அந்த பாட்டியம்மா வரும்போது இந்த கையை விட்டுட்டாரு. உடனே இந்த பாட்டியம்மா என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருமா, என் புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேளை மருந்து கொடுக்கணும். ஒன்னு காலையில இன்னொன்னு நைட்டு. எதை கொடுக்குறியோ இல்லையோ அந்த டானிக்கை நீ கண்டிப்பா கொடுத்துடணும். அது ஒரு குடிக்கிறாரா இல்லையான்ட்டு கடைசி வரைக்கும் நீ பாக்கணும். அதுதான் உன்னோட முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி வெளியே பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன்ட்டு இந்த பாட்டியம்மா கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த வீடு முழுக்க நீ எங்க வேணா போலாம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என் புருஷனை நல்லபடியா பாத்துக்கணும், அவர் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணும், அப்புறம் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் நீ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமேட்டு இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 ரூம் இருக்கு. அந்த வீட்ல எல்லாத்துக்குமே தனித்தனி சாவி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையுமே போட்டு திறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்குமே ஒரே சாவியை மாத்திட்டேன், அதை நீ வந்து பயன்படுத்திக்க. மொத்தம் 2 சாவி இருக்கு, ஒன்னு என் கிட்ட இருக்கட்டும், இன்னொன்னு உன்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் கிரண் அந்த பாட்டியம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஆமா பாட்டியம்மா, நீங்க எத்தனை நாளா இந்த வீட்டுல தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நானாமா 1960ல இருந்து இந்த வீட்டுல தங்கி இருக்கேன். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேரும் தங்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் பிடிக்கல, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு இந்த பெரிய வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. நாங்க அதை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த 2 அண்ணன் தங்கச்சி சொன்னாங்கல்ல, அவங்களோட போட்டோமே எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கப்புளோட போட்டோவும் அந்த 2 சின்ன பசங்களும் நிக்கிற மாதிரி இருக்கு, சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா பாட்டி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி நினைச்சேன். இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வைக்கிறதுக்கான இடம் நிறைய இருக்கு, ஆனா ஒரு இடத்துல கூட கண்ணாடியே காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா, இந்த வயசுல கண்ணாடி பார்த்து நாங்க என்னமா பண்ண போறோம், வயசான கேட்டீங்க, எந்த காலத்துல எப்படி இருந்தோம், இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஏக்கப்பட்டுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கண்ணாடியை வைக்கல, வேணும்னா உனக்குன்ட்டு ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் ஒரு ரூம்லயோ ரெஸ்ட் ரூம்லயோ வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா விடிஞ்சதுக்கு அடுத்து கிரண் அந்த தாத்தாவை வீட்டுல இருந்து கார்டனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த பாட்டியம்மா வீடு முழுக்க நிறைய தோட்டம் வச்சிருக்காங்க, அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கிரண் கிட்ட அந்த பாட்டியம்மா ஒரு உதவி கேக்குறாங்க. மாடியில அந்த தாத்தா ஸ்டோக்கு போட்டு விண்டார்ல, அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சில விதைகள் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு ரூம் டோர் இருக்கத பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள போக கூடாதுன்றதுக்காகவே நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கிரணுக்கு என்ன பண்றாங்க, அதை பார்க்கணும், அதை திறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வச்சிருக்க அந்த ஸ்கெலட்டன் கீயோட சாவியை போட்டு திறந்து பாக்குறாங்க. பட் அது திறக்க முடியல, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு தெரியல. இவங்க அப்படியே என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க கீழே அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, கிரணை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிரண் பாரு லேட் ஆச்சுட்டு அந்த பாட்டியம்மாவே அந்த இடத்துக்கு வர காட்டியும் கிரணுக்கு என்ன கேக்குறானா, ஆமா பாட்டியம்மா, மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த விதை எடுக்க சொன்னீங்களே, அந்த இடத்துல நான் ஒரு ரூமை பார்த்தேன், அந்த ரூம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாவி போட்ட திறக்க முடியல, எல்லாத்தையும் திறக்க முடியும்னு சொல்லி தானே இந்த சாவியை கொடுத்தீங்க, ஆனா அதை திறக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா அதுக்கு அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றது கரெக்ட் தாமா, அந்த தாத்தா ஸ்டோக்கு இந்த இடத்துல இருக்கிற ரூம் கதவு வந்து பாத்தீங்கன்னா எங்களால திறக்கவே முடியல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, எவ்வளவு கார்பெண்டரை கூட்டு வச்சு சாவி போட ட்ரை பண்ணிட்டோம், எங்களால அது முடியவே முடியல, சரி அதை அப்படியே கரக்குட்டோட நாங்களும் அதை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த தாத்தா எதுக்கு அந்த ரூமுக்கு போனாரு அப்படின்ற கேள்வி கேட்கிற போது அது எனக்கு என்னமா தெரியும், நீ அந்த தாத்தாவை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட்டு எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு போல இருக்கு. கிரணுக்கு இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. இடி இடிக்கிற சத்தம் மட்டும் கிடையாது, வேற ஒரு சத்தமும் கேக்குது. அது எங்கன்னா அந்த தாத்தாவோட ரூமுக்குள்ள இருந்து கேட்க கிரணுக்கு பயம் வந்துட்டு எங்க அந்த கட்ல கிட்ல இருந்து கீழே விழுந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த கதவு திறக்க பாக்குறாங்க. கதவு பூட்டி இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, சாவியை வச்சு திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அந்த தாத்தாவுக்கு எங்க போனாரு அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா பொதுவா அந்த தாத்தால நடக்க முடியாது, அடுத்த உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரணமே சொல்லிட்டு கிரண் பயந்துட்டு என்ன பண்றாங்க, வேகமா அந்த பாட்டி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. கதவு வந்து வெளியில பூட்டி இருந்து, அப்ப உள்ளதான அந்த தாத்தா இருந்திருக்கணும், அப்ப அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓபன் பண்ணி ஜன்னல் வழியா போய் பார்க்கும்போது இது வரைக்குமே நடக்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த தாத்தா அங்க இருக்கிற ஷண்டோல வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு மழை தண்ணியில. இத பாக்குற கிரண், பெருசு உனக்கு என்னையாச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, கீழே விழுந்துனா கை கால புலச்சிக்கும், என் கிட்ட வா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இங்க இருந்து தப்பிப்பேன், இங்க இருந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே என்ன பண்றாருன்னா கீழே அந்த தண்ணியில சறுக்கிட்டே கீழே விழ பொத்துன்னு கீழே விழுற சத்தத்தை கேட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்க, பதறி அடிச்சுட்டு அந்த தாத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டியம்மா வந்துட்டு இந்த தாத்தா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு, ஏண்டியம்மா என் புருஷனுக்கு மாத்திரை கொடுக்க சொன்னனே கொடுத்தியா இல்லையா, அந்த மாத்திரையை கொடுத்திருந்தா இவன் கம்முனு படுத்திருப்பாள, போ அந்த மாத்திரையை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரணை வந்து பாத்தா அந்த தாத்தாவோட பெட்ரூமுக்கு அனுப்புறாங்க. அப்படி கிரண் போய் பார்க்கும்
பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த தாத்தா வந்து பார்த்தா ஒரு பெட்ல ஹெல்ப் மீ அப்படின்ட்டு கவர்ல எழுதிருக்காரு. அவர் எழுதினாரு முதன்னைக்கே இந்த கையை பிடிச்சாலே இப்ப இது எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி தயக்கத்தோட வேகமா என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு தன்னோட ரூம்குள்ள வச்சுட்டு அடுத்ததா அந்த மாத்திரை எடுத்துட்டு போயிட்டு அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த தாத்தா ஹீரோயின் மூஞ்ச பார்த்துட்டு எப்படியாச்சும் என்ன இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துருமா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஹீரோனுக்கு தெரிய இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதை எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரியணும்ட்டு முயற்சி பண்றாங்க. மறுநாள் அந்த பாட்டியம்மா என்ன பண்ணிருப்பாங்க, லாயரை இந்த வீட்டுக்கு வர சொல்லிருப்பாங்க. ஏன்னா இந்த தாத்தா கீழே விழுந்துட்டாரு, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இறக்க போறாரு அப்படின்றனால சொத்துக்களை உங்க பேருக்கு மாத்தணும் அப்படின்றனால வர சொல்லிருப்பாங்க. அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவரை கூட்டிட்டு ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க உதவி கேட்டிருக்காங்களா, முன்ன பின்ன தெரியாதவங்க, நீங்க ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறையவே செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு வந்து பார்த்தனா ஒரு உதவி, அது அர்த்தம் எனக்கு புரியல, நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கபோர்ட்ல வச்ச அந்த பெட்ஷீட் எடுத்து விரிச்சு பாக்குறாங்க. அதுல அந்த தாத்தா எழுதின எழுத்துக்களை காணும் வெறும் பூர் போயிட்டா இருக்குது. இது இந்த பொண்ணால புரிஞ்சுக்க முடியல எப்படி இது நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப அந்த பாட்டியம்மா வந்துட்டு, ஏம்பா என்னப்பா மீட் பண்ணி ஒரு 2-3 நாள் இருக்குமா, அதுக்குள்ள ரூம்குள்ள வந்து கதவு தாப்பா போற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க போல இருக்கு. சரி சரி இப்போதைக்கு என் வேலையை முடிங்க, அப்புறமேட்டு உங்க பர்சனல் லைஃப்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டியம்மா கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த லாயர் என்ன பண்றான்னா ஹீரோனுக்கு தன்னோட கார்டை கொடுத்துட்டு எனக்கு எதுவும் இருந்தாலும் ஒரு போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்ட போறாரு. இப்ப ஹீரோனுக்கு அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதனால என்ன பண்றாங்கன்னா வேகமா அந்த மாடி ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமோட டோரை திறக்க பாக்குறப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லாக் வந்து உடைஞ்சு இருக்கத பாக்குறாங்க. அந்த கீயை தட்டு தருமாறி எடுத்து பாக்குறப்ப இவங்க வச்சிருக்க ஸ்கெலட்டன் கீயோட ஒரு பகுதி தான் அதுன்னு தெரிய வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா இப்ப அந்த டோரை ஓபன் பண்ணி போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. எப்படி சொல்றது, இந்த ரிச்சுவல் பண்றதுக்கு சூனியம் வைக்கிறதுக்காக இருக்கும்ல அந்த மாதிரி பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஹீரோன் பொன் பை பொண்ணா பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டியம்மா எங்க இருக்க நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுமே புரியல. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாட்டியம்மாவோட குரல் வேற கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேசட் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுல ஏதோ ரிச்சுவல் பண்றதுக்கான மந்திர எழுத்துக்கெல்லாம் இருக்கு. இத பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோன் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க வெளியே அந்த பாட்டியம்மா ஹீரோனை தேடி தேடி வந்தாங்கல்ல, இந்த பொண்ணை காணும் சொல்லிட்டு மாடியில இருக்க அந்த ரூமுக்கு வரும்போது ஹீரோன் பதுங்கி இருக்கிறாங்க. இந்த டோர் எப்படி திறந்துச்சு அதெல்லாம் அவங்க கவனிக்கல. அப்படி அந்த கதவு சாத்திட்டு போகும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்க்க, இது வரைக்குமே இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியே பார்த்திருக்க மாட்டாங்க. முகத்தை கூட யாரும் கண்ணாடியில பார்த்ததே கிடையாது. எந்த கண்ணாடியுமே இந்த இடத்துல இருக்காது. அப்படி இந்த வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூம்ல யாரோ ஒருத்தவங்க போர்வை போட்டு மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாத்தையுமே ஹீரோன் பார்த்துட்டு இருக்கும் போது இது இப்ப நமக்கு முக்கியம் கிடையாது, முதல்ல இந்த கேசட்ல என்ன இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நேரா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, வேகமா கீழே போறாங்க. வந்துட்டு இந்த கேசட்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்ட்டு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அதை போட்டு பாக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புரியாத லாங்குவேஜ்ல யாரோ ஒருத்தவங்க கத்துற மாதிரி இருக்கு. இந்த மரண போலம் அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க கத்திட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனால புரிஞ்சுக்க முடியல. ஹீரோனாலே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இதெல்லாம் புரியும். ஆனா அந்த ஃப்ரெண்டு கரெக்டா சொல்ற இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல் சம்பந்தப்பட்டது. ஜூடோ அப்படின்ற ஒரு தீய சக்தி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வழிபட்டு இருக்காங்க. அந்த சக்தி பத்தி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றப்ப என்னோட ஆன்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையுமே வச்சிருக்காங்க. அந்த கடையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன், அப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. உனக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நேரா எங்க ஆன்ட்டியை போய் பாரு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த வீட்டுல கண்ணாடி இல்ல அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முதல்ல அந்த பாட்டியை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டி கிட்ட போயிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிமா நீங்க திறக்கவே முடியாதுன்னு சொன்னீங்களா அந்த கதவு, அதை நான் திறந்தேன். உள்ள போய் பாக்குறப்ப கேட்கப்பட்ட புத்தகங்களும் சில பொம்மைகளும் அப்புறம் இந்த கண்ணாடிகளுமே இருந்துச்சு. இங்க என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உன்னை யாரடி அந்த கதவை திறக்க சொன்னது, தேவலாத வேலையில நீ மாட்டிட்டு இருக்கிற, இந்த பிரச்சனையில தேடி தேடி மாட்டிக்க போறப்போ உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோன் திருப்பி சொல்லும் போதுதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பாட்டியம்மால குடி வரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு ஜோடி இருக்காங்களா அவங்க 2 பேருமே இந்த வீட்டுல வேலை பார்த்திருப்பாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு ஓனர் இருந்திருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாரு. அப்ப இந்த வேலைக்காரங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க பசங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த வேலைக்காரங்க அந்த பசங்களை கூட்டிட்டு மாடிக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும்போது இவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா டக்குனு கதை உடைச்சிட்டு வந்து பாத்திருக்காரு இந்த வீட்டோட ஓனர். உள்ள போய் பார்த்தா அந்த சில ரிச்சுவல் மாதிரி என்னத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன தைரியம் தான் என் பசங்களை சாத்தானுக்கு பலி கொடுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பினத்து ஜோடியை 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பா அவங்க மேல தப்பு கிடையாது, நாங்க தான் இந்த ஜூடோ அப்படின்ற கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த
மாதிரி பண்ணும் அப்படின்றப்ப அவர் கேட்காம என்ன பண்றானா இவங்களை அடிச்சு அந்த பசங்களை வெளில துரத்தி விட்டுட்டு அதே வீட்டுல வந்து பார்த்தா அந்த 2 வேலைக்காரிகளுமே தீ வச்சு கொளுத்திட்டாரு. இப்படி கொளுத்தினதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த பணக்காரருக்கு எல்லா பிசினஸ்மே லாஸ் ஆகி அப்படியே வந்து பார்த்தா தான் வீட்டுல பொண்டாட்டியை சூட் பண்ணிட்டு இவருமே வந்து பார்த்தா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க இறந்து போனதுக்கு காரணம் வந்து பார்த்தா அந்த வேலைக்காரங்களோட ஆத்மா தான், அதுதான் வந்து பார்த்தா இந்த இடத்துல பேய சுத்திட்டு இருக்கிறதாகவும் அவங்க மூலமா தான் இவங்களும் இறந்து போனாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பசங்க அவங்க 2 பேருமே வந்து பார்த்தா இந்த வீட்டுல தான் வளர்ந்ததாகவும் கொஞ்ச நாளைக்கு மேல இந்த வீட்டுல பேய் இருக்கு பிசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்கு இந்த தாத்தா பாட்டிக்கு வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிமே சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பேய்கள் இருக்கிறதாகவும் நைட் நேரத்துல அது கண்ணாடி மூலமா வெளில வருது அப்படின்ற மாதிரி சொன்னதாலதான் நாங்க கண்ணாடியே பாக்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை சுத்தி வந்து பார்த்தா மந்திர கட்டுகளுமே நம்ம போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா வந்து பார்த்தா கீரன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இங்க பாரு, இந்த விஷயம் தெரிஞ்சனாலதான் ஏற்கனவே இருந்த ஒரு பொண்ணு போடி போயிட்டா, இப்ப நீ 20 நாள் வேலை பார்த்திருக்க, நீனும் போடத்தானே போற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உண்மையை சொல்ல போனோம்னா அந்த தாத்தாவுமே அந்த கண்ணாடியில இருக்கிற கிரியேச்சர்ஸை பார்த்து தான் மயங்கி விழுந்திருப்பாரு அப்படின்ட்டு இந்த பாட்டியம்மா சொல்றாங்க. கீரனுக்கு வந்து பார்த்தா இவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு தெரியல. இருந்தாலும் அந்த தாத்தாவை செக் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிப்பாட்டும் போது அந்த கண்ணாடியை வச்சு செக் பண்றாங்க. ஒரே அந்த தாத்தா கண்ணாடியை பார்த்து வாட்சுன்னு கத்துறாரு. ஐயோ கம்னிரியா அப்படின்னு சொல்லிட்டு கீரன் அவரை சமாதானப்படுத்த அந்த பாட்டியம்மா சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு கீரனுக்கு தெரிய வருது. இருந்தாலும் அந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கீரனோட ஃப்ரெண்டோட கடைக்கு போறாங்க. அந்த ஆன்ட்டி வந்து பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா கடவாசில ஒரு சில விஷயங்களை எழுதி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கீரன் உள்ள போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு இந்த பேகி பிசாசு மேல எல்லாம் வந்து பார்த்தா பெருசா நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்க இருக்கிறவரு என்னோட அப்பா மாதிரி, அவருக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்றனால தான் உங்க கிட்ட கேட்க வந்திருக்கேன். இங்க என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க பாரு பாப்பா, உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா இல்ல அப்படின்றலாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் நீ வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக கேட்கிற, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் இந்த ரிச்சுவல் பண்ணு, கண்டிப்பா வந்து பார்த்தா உண்மை உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா கீரன் கிட்ட ரிச்சுவல் பண்றதுக்கான சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கீரனுக்கு என்ன பண்றாங்களா, நேரா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு அந்த பாட்டியம்மா தூங்கின கடுத்தது அவங்களுக்கே தெரியாம அந்த தாத்தாவோட பெட்ரூம் குள்ள போயிட்டு கதவு சாத்துறாங்க. சாத்திட்டு அந்த ரிச்சுவல் பண்ண போகும்போது அந்த தாத்தா கிட்ட, இப்ப இந்த ரிச்சுவல் பத்தி எனக்குமே எதுவும் தெரியாது, உள்ள இருந்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா பயந்து போய் கத்தி விடாத, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாரு அப்படின்ட்டு கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ரிச்சுவல் பண்றத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காங்களா, அப்படி சொல்ல அந்த தாத்தா வந்து பார்த்தா பேச ஆரம்பிக்கிறாரு. பேசவே மாட்டேன்னு சொன்னா அந்த தாத்தா வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே கீழே படுத்துட்டு இருக்க அந்த கிளவிக்கு வந்து பார்த்தா மூக்குல வைத்த மாதிரி தெரிஞ்சிட்டு போல இருக்கு. ரூம்குள்ள என்ன நடக்குது, கதவு திறங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த தாத்தாவும் என்னமோ சொல்ல போற, வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த தாத்தா சொல்றத காது கொடுத்து கேக்குறாங்க. அப்படி இவருக்கு என்ன சொல்றானா, இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு காப்பாத்து, ப்ளீஸ் காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா அந்த பாட்டியம்மா தொணன்னு கதவு தட்டிட்டு இருக்கு. டெக்னிக் ஹீரோன் கதவு திறக்கிறாங்க. அந்த ரிச்சுவல் பண்ண பொருள் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டாங்க. அப்ப அந்த பாட்டியம்மா கேக்குறாங்க, ஆமா இந்த பெருசு என்ன பேசிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க பேசினாரு, நான் தான் வந்து பார்த்தா ஒரு குட்டி கதை சொல்லிட்டு இருந்தேன். அப்படி கதை கேட்டுட்டு இருந்த திடீர்னு வந்து பார்த்தா சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா ஹீரோனுக்கு அந்த பாட்டியம்மா மேலேயே ஒரு சந்தேகம். அதனால என்ன பண்றாங்க, அத பத்தி பெருசா எதுவும் பேசாம மறுநாள் நேரம் அந்த வக்கீல் கிட்ட போயிட்டு அந்த வீட்டுல நடந்த எல்லாத்தையுமே சொல்றப்ப, 2026 கூட பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க, என்னமா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாமே ஒரு மாதிரி மர்மமா இருக்கு. இந்த வீட்டுல முன்னாடி வேலை பார்த்த அந்த பொண்ணு கிட்ட நான் பேசி ஆகணும், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றப்ப, ஏமா நமக்குமே அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே கிடையாதுமா அப்படின்றப்ப, எனக்கு தெரியாது, இப்ப அந்த பொண்ணு கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்றப்ப சரின்ட்டு இவருக்கு என்ன பண்றாருன்னா நேரம் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. போனதுமே கிரண் அந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, ஆமா எதுக்கு நீங்க அந்த வீட்டை விட்டு வேலையை விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெத்த அம்மா அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல வரும் பாத்தீங்கன்னா ரத்த வாடை மட்டும்தான் வரும், இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, சோ நீ அந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கெஞ்சினால நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அடிக்கடி அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தாங்களா, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன்காரனுக்கு ஸ்டோக் வந்திருக்கும். அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டை வித்திருப்பாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த தாத்தாவுக்குமே ஸ்டோக் வந்திருக்கு. இப்ப அந்த பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த தாத்தா சுத்தி நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிளவிதான் அப்படின்ற மாதிரியும், அவளை நம்பாதீங்க, அவ ஒரு பேய் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை அப்படின்றனால சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஏங்க இவ்வளவு சொல்றேன் நீங்க கேட்க மாட்டீங்களே அப்படின்றப்ப, ஏமா எனக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை கிடையாது, வந்தா
பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எகத்தாளமா பேசிட்டு இப்ப அந்த வக்கீல் கூட வந்து பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது கிரண் சும்மா அப்படில அந்த ஆளுக்கிட்டயுமே தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் போறதுக்காக ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா, அந்த வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இந்த பேய்கெல்லாம் பராமரிக்கிறதுக்காக நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது போட்டிருப்பாங்க, செம்மனால ஒரு கோடு. அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறாங்க. அந்த பிளவிக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாபா போட கேசட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த கிளவிக்கு தூக்கி வாரி போட்டுட்டேமா அந்த கேசட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க தேடிட்டு இருக்கிறோம், தயவு செஞ்சு உங்ககிட்ட கிடைச்சுனா கொடுத்துரு, அது வச்சுக்காத, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபம் நிறைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல கிரணுக்கு அது ஒண்ணுமே புரியல. இங்க பாருமா, அதை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறவங்க அந்த பாபா அப்படின்ற பேய் வந்து பாத்தீங்கன்னா அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்க முடிச்சு பண்ணும், தயவு செஞ்சு அதை வச்சுக்காத, அது மட்டும் இல்லாம நீ எங்க இருக்கியோ அந்த இடத்த விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல கிரண் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. நடந்த எல்லாத்தையுமே அப்படியே அந்த வக்கீல் கிட்ட போய் சொன்னாலும் அந்த ஆளுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நம்ப மாட்டான். எடுத்த எடுப்புல அந்த வீட்டுல போயிட்டு நமக்கு எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இந்த பாட்டியம்மா அந்த தாத்தாவை பலி கொடுத்துருவா அப்படின்னு சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். இப்படி இருக்கும்போது தான் கிரணுக்கு என்ன பண்றாங்க, சில களிமண்ணை எடுத்துட்டு வந்துட்டு அந்த நம்மளோட ரூம் வாசல போட்டுட்டு அந்த பாட்டியம்மா இதுக்குள்ள வராங்களா, ஏன்னா நல்ல சக்தியா இருந்தா வருவாங்க, தீய சக்தியா இருந்தா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டியம்மாவை தன்னோட ரூம் குள்ள பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த பாட்டியம்மா என்ன பண்றா, வெளியே நின்னுக்கிட்டு இதுக்குள்ள வரவே மாட்டா. கிரண் என்னென்னமோ சொல்றாங்க, புள்ள பாங்க அதை செய்யணும் இதை செய்யணும்ட்டு, எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு பாத்துக்கலாம், நீ பா பேய் பா அப்படின்ட்டு கிரணை தான் வெளில கூப்பிடுறாங்களே தவிர அவங்க புள்ள வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு கெட்ட சக்தி. அப்புறம் கிரண் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சரி நைட்டு சாப்பாடு சாப்பிடணும் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரணை கூப்பிடப்ப கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த பாட்டியம்மாவுக்கே தெரியாம சாப்பாட்டுல வந்து பாத்திரம் மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டாங்க. இப்படி மயக்க மருந்து கலந்து கொடுக்கவும் அந்த பாட்டியம்மா அதை குடிச்சிட்டு இருக்காங்களா, ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க தானே உங்க புருஷனை பலி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதை நான் நடக்க விட மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தாத்தாவை கூட்டிட்டு நான் எப்படி இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல இந்த பாட்டியம்மா அப்படியே என்ன பண்ணுது, மயக்க மருந்துல அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க கார்ல அந்த தாத்தாவை கூட்டிட்டு வேகமா என்ன பண்றாங்க, வெளியே போறாங்க. அப்படி போகும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த பாட்டியம்மா அந்த கதவை நல்ல இரும்பு கதவு போட்டு மூடி வச்சிருக்கு. ஹீரோன் கார் எவ்வளவுதான் முட்டுனாலும் வந்து பாத்தீங்கன்னா திறக்க முடியல. ஆனா அதுக்காட்டியுமே ஹீரோனோட அந்த பாட்டி மயக்கத்திலிருந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. தாத்தா நல்லா இருந்தாலும் அவர் இழுத்துட்டு ஓடலாம், பட் அவரால் நடக்க கூட முடியாதாச்சா. அதனால அவர் கூட்டிட்டு போய் கார் ஷீட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு நேரா அந்த லாயரோட வீட்டுக்கு போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி புலம்பிட்டு இருக்கும்போது லாயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டியம்மா தான். இரு நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன பண்றா, அப்படியே அந்த பக்கம் போய் பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவன் வச்சிருக்க ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் பார்த்தா எல்லாமே இந்த லாபா அப்படின்ற சாமியை கும்புறவங்களோட புக், அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சாவி உடைஞ்சதை பாக்குறாங்க. அந்த சாவி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமோட சாவி. அது மட்டும் இல்லாம இவங்க கையில இருக்கிற அந்த ஸ்கெலட்டன் சாவியுமே பாக்குறாங்க. ஆத்தாடி இவனுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவி கூட கூட்டு தானா, இது தெரியாமையா நம்ம இவன் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பயப்பட டக்குனு என்ன பண்றான், அவனை புடிச்சு ஹீரோன் எங்க இருந்து தப்பிச்சு வந்தாலோ அதே இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க என்ன கதைனா ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளணும் அப்படின்றதான் இவங்களோட டார்கெட். அந்த கிளவன் கிடையாது. வீட்டுக்குள்ள போய் விட்டா அந்த கிளவி என்ன பண்றா, இங்க பேரு என் புருஷன் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது, அந்த கிளம்பை எங்க இருக்கான் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரண் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கிறப்ப கிரண் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்னன்னா அங்க ரூம் வாசல போட்டாங்களா அந்த களிமண், அதுக்கு இன்னுமே அழிக்காம இருக்கு, எப்படியாச்சும் அதுக்குள்ள போயிட்டேன்னா இவங்க ரெண்டு பேராலையும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த தாத்தா இருக்கிற இடத்த சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்க, நான் வர வரைக்கும் இவ்வளவு பத்திரமா பாத்துக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போக இப்ப ஹீரோயின் வந்து பாத்திரம் கேக்குறாங்க, போயும் அந்த கிளவி மேல ஆசை வச்சாடா நீ என்ன போட்டு தலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த ரூம் குள்ள போயாச்சு. இனிமேட்டு இவங்க ரெண்டு பேராலுமே இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. இதனால ஹீரோயின் கம்முன்னு இல்லாம ஜன்னலை புடைச்சிட்டு அப்படியே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வேற ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சேசிங் சீன்லாம் நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த பாட்டியம்மா மாடியில இருந்து கீழே விழுந்து ரெண்டு காலையுமே உடைச்சிக்கிட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு ரூம் குள்ள போயிட்டாங்க. இப்ப அவங்க போற எல்லா ரூமுக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணை போட்டாச்சு. இப்ப ஹீரோயின் அங்க உட்காந்துட்டு அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன கொலை பண்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க, நான் தங்கிட்டு இருக்க எனக்கு இதுதான், ப்ளீஸ் வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போலீஸ் வர காட்டியும் தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீ வந்து என்ன போக கூடாதுன்னு சொன்ன, பட் நான் போயிட்டேன், இங்க பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்ட தெரியுமா, இங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த போன் கால் ஆனது கட் ஆகுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வக்கீல் என்ன பண்ணிருக்கான், லைனை கட் பண்ணி விட்டுருக்கான். இப்ப கீரனுக்கு வந்து பார்த்தா என்ன பண்றேனே தெரியல. இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளில போகி ஆகணும். அப்படி வெளில போறதுக்கு பத்தி ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்குள்ள போனாங்கல்ல, அந்த பூட்டப்பட்ட ரூம், அந்த ரூமுக்குள்ள போயிட்டாங்க. பார்த்தா கீரனை பலி கொடுக்கறதுக்காக அங்க ரிச்சுவல் செய்யப்படுறதுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறதா பார்க்க முடியுது. இதை பார்த்துட்டு கீரன் என்ன பண்றாங்க, எப்படா இவங்க கிட்ட தப்பிக்க போறோம் அப்படின்றப்போதான் அந்த பாபா அப்படின்ற புக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எடுத்து வச்சிருப்பாங்க. தி பொட்டேஷன் கைட் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிருக்கும். இது
அதை செஞ்சுட்டு இதுக்குள்ள இருந்தா நம்ம வந்து பார்த்தோன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்ணிருப்பா அதை வரைய ஆரம்பிக்கிறான். இதுக்கு எலுமிச்சை பழம், ரத்தம், அப்புறம் பூ என்னென்னமோ தேவைப்படுது. அதுக்கு எல்லாத்தையுமே கிரண் அதுக்குள்ள இருந்து ஏற்பாடு பண்ணி அதை ஒரு வட்ட மாதிரி ரெடி பண்ணி உட்கார்ந்து இருக்கிற கரெக்டா அந்த கிளவி தவழ்ந்து மேல பாரா வந்துட்டு ஹீரோனை பாக்குறப்ப ஹீரோன் சொல்றான், ஏ கிளவி புடிச்சா என்ன கொல்லு பாக்கும் அப்படின்றப்ப அந்த கிளவி கிக்கின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடப்பட்ட வட்டத்தோட அர்த்தம் என்னன்னா வெளியில இருந்து யாராலையுமே அந்த இடத்துக்குள்ள போக முடியும், பட் உள்ள இருந்து யாராலுமே வந்து பார்த்தா அந்த வட்டத்தை விட்டு வெளில வர முடியாது. இதுதான் வந்து பார்த்தா அந்த கிளவி போட்ட பிளான். என்னன்னா ஹீரோனை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவங்க வந்து பார்த்தா ஒரு வேலை பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த பொண்ணு கிட்ட எதை செய்யாதன்னு சொல்றியோ அதை தான் செய்வா. அதனால இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த தாத்தா கீழே விழுந்துட்டாரு, மேல ஒரு டோர் இருக்கு, அதெல்லாம் ஓபன் பண்ணாதன்னு சொன்னா இந்த பொண்ணு அடுத்தடுத்து ஓபன் பண்ண செய்வா. முதல்ல இந்த பொண்ணை வந்து பார்த்தா இவங்க எப்ப வழிக்கு கொண்டு வந்தாக்கன்னா இந்த பொண்ணு கிட்ட சாபி கொடுத்தாங்களே அப்பயே வந்து பார்த்தா இந்த பொண்ணு தன்னோட கண்ட்ரோலை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேட்டு உன்னை பலி கொடுக்க போறதா அந்த கடவுளால கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது கரெக்டா வக்கீல் வந்து என்ன பண்றானா அந்த கேசட்டை போடுறான். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜூடோவோட மந்திரமானது பொலிக்க ஹீரோன் வந்து பார்த்தா அந்த மந்திர கட்டுக்குள்ள நிக்க அந்த பாட்டியம் அந்த கண்ணாடியை நகர்த்திட்டு வர வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இறந்து போன அந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தா மாறி வந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டியமா ஹீரோன் மேல அந்த கண்ணாடியை தள்ளி விட அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. இப்ப ஹீரோன் நல்லா தான் இருக்கா. ஏண்டா என்னென்னமோ சொன்னீங்க, பேய் வரும் பிசாசு வரும், ஒண்ணுமே வரலன்னு சொல்லி பார்த்தா நான் ஆரம்பத்துல ஒரு சொன்ன பாத்தீங்களா யாராலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் ஒன்று இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயானது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனா மாறி இருக்கு. என்னன்னா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயணும் அப்படின்ற ஒரு சக்தியை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த ஓனரோட பசங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல கூடு விட்டு கூடு பாய்ச்சி இருக்கிறாங்க. ஆனா அவங்க கொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா அந்த ரெண்டு பேரோட உடம்ப தான் கொண்டாங்க, பட் அந்த உடம்புக்குள்ள இருக்க ஆத்மா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாஞ்ச அந்த சின்ன பசங்களோட ஆத்மா தான் இருந்திருக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது வயசா இருக்கும்ல, அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பெரியவங்க கிட்ட இந்த வீட்டை வித்திருக்காங்க. வித்துட்டு இவங்க போட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க. அது உடம்புல டிரான்ஸ்பர் ஆன கருத்து அந்த வயசான ரெண்டு பேர் வெளில போனாங்களே அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவும் பாட்டியும் தான். இப்ப இவங்களுக்கு வயசான கருத்து இன்னொரு உடம்பு தேவைப்படுதுல, அதனால தான் ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த லாயரோட உடம்புல அந்த தாத்தாவோட கூடு போய் அதனாலதான் அந்த லாயர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பொண்ணை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சுத்திட்டு இருக்கான். அதனாலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவை என்ன காப்பாத்துடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. இப்படி உங்க கூடு விட்டு கூடு பாஞ்ச கருத்தை என்ன பண்றாங்கன்னா இந்த உண்மையில இருக்கவங்க உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுக்கு சில இதை போட்டு விட்டுறாங்க, என்னத்த பலி போற மாதிரி சில மருந்துகளை போட்டு விட்டுறாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியல. இப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டால அப்ப அவன் கேக்குறான் அந்த வக்கீல், என்ன பாப்பா உனக்கு உடம்பு பிடிச்சிருக்கான்றப்ப வெள்ளை கலர் உடம்பு பிடிக்கல தான் என்ன பண்றது, கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா விடியும் போது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தாக்கு வயசாயிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கு, எப்ப வேணாலும் செத்து போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டியம்மாக்கு வர கால் உடைஞ்சிச்சு அப்படின்றனால இனிமேட்டு அந்த பாட்டியம்மாவையும் தாத்தாவையும் வந்து பாத்தீங்கன்னா அனாத ஆசிரமத்துல போய் சேர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட ஃப்ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறான். வந்திருக்கிறவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டு யாருன்றதே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் எனது நடிச்சிட்டு இருக்குது. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, இந்த பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா போல இருக்கு, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டையே எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்காங்க, கூடிய சீக்கிரமே எங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கிறான். இங்க என்ன நடக்குதுன்னா இந்த பேய்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாஞ்சு இதே வீட்டுல காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறைக்கு இதே வீட்டுல தான் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு அவங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டோரியானது முடியுது. சோ எப்படி இருந்துச்சு இந்த படத்தோட கதை, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்குமே டாடா பை பை.